ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரின்சிஸ் கே ட்ராமா வேர்ல்டு. இன்னைக்கு எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேரும் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பிளட்டி ஃப்ளவரோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். போன எபிசோடோட எண்டிங்ல இந்த டெத் பெனால்ட்டி கொடுத்ததுலேருந்து காட்டுறாங்க. கோர்ட்ல கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம வக்கீல் வந்துட்டு ஜட்ஜு கிட்ட கேட்குறாங்க, எதனால நீங்க வந்து ஃபாரின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து கன்சிடர் பண்ணாம எதுக்காக என்எஃப்எஸ் ரிப்போர்ட்டை நீங்க பெருசா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. கொலை பண்ணது தான் முக்கியம், காப்பாத்துறாங்களா இல்லையா நமக்கு எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு சொல்றாங்க. இவர் உடனே கோவப்படுறாரு. எத்தனை குழந்தைங்கலாம் வந்துட்டு காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா வந்து போயிடுறாங்க அப்படியே எதுவும் சொல்லாம. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பிரஸ் கேள்வி கேட்குறாங்க. இன்னும் கேஸ் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஹீரோயினோட அந்த சீஃப் வந்துட்டு அவள தேடுறாரு. ஆனா ஹீரோயின் வந்து இல்லன்னு அவங்க அசிஸ்டன்ட்ஸ் 2 பேரும் சொல்லிடுறாங்க. வேற ஒரு கேஸ்க்காக போயிருக்காங்கன்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஏன் எல்லாத்தும் கேதரிங் பண்றோம். எதுக்கு நீ வரல? இந்த சக்சஸ கொண்டாடுறதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் வேற ஒரு இதுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன கட் பண்ணிடுறா. அந்த கொலை நடந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயினும் அந்த டிடெக்டிவும் இருக்கிறாங்க. ஃபாரன்சிக்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ கயிறு போட்டு கழுத்த நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்கன்னு டிடெக்டிவ் சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் மர்டர் வெப்பன கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து டிடெக்டிவ் அதோட ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இங்க ஒரு ஃபோட்டோ பார்த்தா அதுல வந்து அந்த ப்ரொஃபஸரும் இந்த செத்துப்போன ஆளும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இங்க நியூஸ்ல காட்டுறாங்க. டெத் பெனால்ட்டி குடுத்தது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீஃபும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்லுவா, அவரு வந்து மேல்முறையீடு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சீஃப் சொல்லுவாரு, பண்ணாலும் பரவாயில்ல, நமக்கு சாதகமா தான் வரும். ஏன்னா அந்த மேல்முறையீடு பண்ற ஜட்ஜ் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் ஏதோ பெருசா எவிடன்ஸ் வச்சிருக்காராட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. நீ அத பத்திலாம் வொரி பண்ணிக்காதன்னு அவரு சொல்லிர்றாரு. அங்கேருந்து கட் பண்ணி ஒரு போஸ்ட் காட்டுறாங்க. மர்டரர் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணா எப்படி இருக்கும்? அத பார்க்கறதுக்கு எத்தன பேர் வந்து காத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போல் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அத இந்த 2 அசிஸ்டன்ட்டும் பார்க்குறாங்க. நடுவுல ஹீரோயின் வேற வந்து, "என்ன அவ்ளோ ஃபன்னா என்னமோ பார்த்துட்டுருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் வந்து இன்டர்நெட்ல போய்க்கிட்டுருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுல வர கமெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினும் பார்த்துட்டு, அவளும் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ற மாரி காட்டுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோவும், வக்கீலும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து வக்கீல் சொல்றாரு, "நான் வந்து திரும்ப மெடிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் கேட்டு அப்பீல் பண்ண போறேன்னு" சொல்லும்போது, "சரி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். பண்ணாலும் நமக்கு சாதகமா வராது. ஏன்னா, அந்த வக்கீல் வந்துட்டு அந்த சீஃபோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "அப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதா?" அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுட்டு கொஞ்சம் கோவப்படுறான். அப்ப வந்துட்டு இவரு சொல்றாரு, "நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். நமக்கு பேக்கப் பிளான் ஏதாச்சும் வேணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு கேட்கறான், "நான் இந்த பிரிசன்ல இருக்கேன். இங்க இருந்துட்டு என்ன நான் பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்கிறா. அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு எதுவும் சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. அதோட கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. அங்க வந்துட்டு நம்ம வக்கீல் அவரோட பொண்ணு கூட வந்து வீடியோ கால் பேசிட்டு இருக்காரு. பொண்ணு வந்துட்டு, "அப்பா நீங்க எப்ப வருவீங்க?" அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கா. "சாப்பிட்டீங்களான்லாம்?" கேட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி இவரும் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம 3 பேரும் சேர்ந்து வெளியில எங்கேயாச்சும் போலாமா? அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கா அந்த பொண்ணு. இவரும் பேசிட்டு, "சாப்பிடு பாப்பா, தூங்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தூங்குற டைம் ஆச்சுன்ட்டு. அந்த பொண்ணும் அதே மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து இவரு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. அந்த பேட்டன் டிசீஸ்க்கான க்யூர் வந்து இவன் பண்ணியிருப்பான். அத வந்து பத்தி யோசிக்கிறாரு. எப்படியாச்சும் நம்ம பொண்ண காப்பாத்திடணும் அப்படிங்கிற மாதிரி இவளோட யோசனை இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் ஒரு சீன்ல சொல்லியிருப்பான், "மின்சோவ காப்பாத்துறத பத்தி யோசிங்க. அவன் எப்ப வேணாலும் சாகலாம்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். அதையும் யோசிச்சு பார்க்குறாரு வக்கீலு. கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்துட்டு டிடெக்டிவும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கேஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இறந்து போனவனோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. டிடெக்டிவ் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இவனும் இந்த இறந்து போனவனும் ஹீரோவும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரொஃபஸரும் வந்து இன்வால்வ்டா இருப்பாரோன்னு எனக்கு ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த எவிடன்ஸ்ல வந்துட்டு சைன் போட்டு அப்ரூவ் பண்ணியிருப்பாரே அந்த மெடிக்கல் சென்டர்லேருந்து, அந்த ப்ரொஃபசர் தான் இந்த ப்ரொஃபசர்ன்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கும் ஞாபகம் வருது அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு பில்டிங்க்கு போறாங்க. இங்க தான் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களாட்ருக்கு.
அந்த பில்டிங் வந்துட்டு 4த் ஃப்ளோர்ல தான் வந்து அந்த ஆஃபீஸ் இருந்திருக்கு. அந்த ரிசர்ச் சென்டர் மாதிரி. அங்க போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஏறி போறாங்க. அப்ப பார்த்தா பின்னாடியே ஒருத்தன் வரான். வந்துட்டு அவன் மாடிக்கு போறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு யோசனை வருது. 4 ஃப்ளோர்ஸ் தானே இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவன தொரத்திக்கிட்டு போறாங்க. அவன் வந்து இங்க யாரையோ தேடி வந்திருப்பானாட்ருக்கு. ஹீரோயினுக்கும் அவனுக்கும் சண்டை வேற வருது. ஹீரோயின் எவ்வளவோ தடுக்க பார்க்குறாங்க. ஆனா ஹீரோயின தள்ளி விட்டு அடிச்சுட்டு அவன் போயிடுறான். மேலேருந்து கீழ குதிச்சுட்டு போயிடுறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவ பார்த்துட்டு டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி, "இந்த சிசிடிவி கேமராவ கொஞ்சம் செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோவ அந்த செப்பரேட் ரூம்லேருந்து செல்லுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியெல்லாம் இவன திட்டிக்கிட்டு, ஒரு மாதிரி பேசிக்கிட்டே எல்லாரும் இருப்பாங்க. இவனும் பார்த்துட்டு கண்டுக்காம சிரிச்சுட்டு போயிடுவான். சரி இவன தூக்கி எந்த செல்ல போட்டுருக்காங்கன்னு பார்த்தா, அந்த 3 ரவுடி பசங்க இருப்பாங்கல்ல, அந்த செல்ல தூக்கி போட்டுருக்கானுங்க. அதுல ஒருத்தனோட அண்ணன வேற இவன் கொலை பண்ணியிருக்கான். அந்த காண்டுல வேற அவன் அத யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தா, நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது, இவனுங்க 3 பேர் மட்டும் எந்திரிச்சு ஹீரோவ கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. கீழ கிடக்குற அந்த ஊசி மாரி ஏதோ ஆணி மாரிலாம் இருக்கு. அத எடுத்து குத்துறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து ஹீரோவ குத்திருவாங்க. ஹீரோ வந்துட்டு இன்னொருத்தன வந்து குத்திருவான். அப்புறம் பிளட் லாஸ் ஆனனால ஹீரோ வந்து மயங்கி கீழ விழுந்துருவான். ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அந்த புரொஃபசர கூப்பிட சொல்லி அங்க இருக்கிற இன்சார்ஜ் டாக்டர் கிட்ட சொல்றான். அப்புறம் இங்க வக்கீலு, ரிப்போர்ட்டர்லாம் இருக்கிற ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கால் வருது. இந்த மாதிரி ஹீரோ அட்மிட் ஆயிருக்கிறது. உடனே அவ வந்து அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் கிட்டயும், வக்கீல் கிட்டயும் சொல்றா. அதுக்கப்புறம் தான் நமக்கே ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பிளான் பிய பத்தி அங்க ஜெயில்ல பேசிட்டு இருப்பாங்கல்ல, அத தான் இப்ப காட்டுறாங்க. இவங்க பிளான் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே இப்ப நடந்த செட்டப் எல்லாமே ஒரு பிளான் தான். வக்கீல் என்ன சொல்றாருன்னா, "எப்படியோ நமக்கு மெடிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் கிடைக்காது. அதனால நீ இங்கேயே ஒருத்தர காப்பாத்தி ஆகணும்." அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து, "நான் தனியா இருக்கேன். எப்படி நான் பண்ண முடியும்னு?" சொல்லும்போது, "உன்னை இன்னைக்கு தனி செல்ல இருந்து நெறைய பேத்து கூட இருக்கிற செல்ல போடுவாங்க. நீ இந்த ப்ரொஃபைல்ல இருக்கவங்கள யாரையாவது சூஸ் பண்ணு. நான் மத்தத பார்த்துக்கிறேன். அந்த செல்ல உன்ன போட சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்லுவாரு வக்கீலு. இவனும் வந்துட்டு ஒருத்தன சூஸ் பண்ணுவான். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு குணப்படுத்த முடியாத நோய் இருக்குமாட்ருக்கு. கேன்சர் இருக்குமாட்ருக்கு. அங்க போய் தான் அந்த கலவரத்துல அவன வேணுக்குன்னே தான் இவன் குத்தியிருப்பான். அப்புறம் ரிப்போர்ட்டரும், வக்கீலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, அந்த நெறைய பிளட் லாஸ் ஆனனால ஷாக்ல இருக்கான். மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கான்ஷியஸ்க்கு வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வந்த உடனே அந்த புரொஃபசர தான் கூப்பிட்டாரு. அவருக்கு தான் வந்துட்டு இவன் கோமால இருக்கும்போது இவனோட மெடிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும்னு சொன்னோனே, அவர நாங்க கூப்பிட்டு விட்டோம். அவரு தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. இந்த மாரி இவன் வந்துட்டு ஹீரோ அவனோட பிளட்ட வந்து எடுத்து, அத வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணான். இந்த பேஷண்ட்டோட குத்துப்பட்ட காயம் மட்டும் இல்லாம, அவனோட டெர்மினல் கேன்சரும் குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் கேட்கும்போது, "நான் என் 2 கண்ணால பார்த்தேன். என்னாலேயே நம்ப முடியல" அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. அங்கேருந்து கட் பண்ணி அப்பீல் பண்ற ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. அங்க ஜட்ஜு, நம்ம வக்கீல், அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்கார்ந்துருக்காங்க. இவரு ஃபோனே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா ஃபோன்ல வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்புறம் வக்கீல் வந்துட்டு காட்டுறாரு. அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுத சொல்லியிருப்பாரு. அதுல வந்துட்டு ஜெயில்ல இருக்க ஒரு கைதிய பேஷண்ட்ட வந்துட்டு காப்பாத்தியிருக்காங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்திருக்கு. ஹீரோயின் கிட்டயும் அதை காட்டுறாரு. அதுக்குள்ள வந்து அந்த ஜட்ஜுக்கு வேற ஒரு கால் வந்துருதுன்னு போயிடுறாரு. அப்புறம் இங்க இவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போதே அவங்களோட சீஃப் ஃபோன் பண்ணி கத்துறாரு. "எப்படி அவனுக்கு கிடைச்சுச்சு? என்ன பண்ணானுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. "நீ எதுக்கு இந்த கேஸ மறுபடியும் எடுக்கிறேன்னு சொல்றன்னும்போது, இதுல என்னோட ரெப்யூட்டேஷனும் இருக்குன்னு" சொல்லிட்டு அவ கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்க்காக டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அங்க நெறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதுல ஒண்ணு அப்ரூவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கேட்கிறா, "இந்த மாரி நான் பார்க்க சொன்னதெல்லாம் பார்த்துட்டியா? அந்த ஜெயில்ல உள்ள யாரு வந்து ஹீரோவ பார்க்க வந்தாங்கங்கிற லாக் லிஸ்ட் கிடைச்சுச்சான்னு?" சொல்லி கேட்கும்போது, அங்க இருக்குன்னு சொல்றான். அத போய் எடுத்து பார்த்தா, அதுல வந்துட்டு அந்த புரொஃபசரோட பேர் இருக்கு. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துருது. என்ன இவங்கலாம் சேர்ந்துட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த இறந்து போனவனோட வீட்ல அந்த புரொஃபசரும், இந்த செத்து போனவனும் இருக்கிற ஃபோட்டோவ பார்த்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் பார்த்தா அந்த டிவி ஸ்டேஷனோட சீஃப் வந்துட்டு வராரு.
எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு. அத உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நான் பிரஸ் ரிலீஸ் பண்ணேன்னா, என்னைய நீங்க திட்டுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் நக்கலா பேசுறாரு. "எனக்கு டைம் இல்ல. சீக்கிரம் சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. மெடிக்கல் டெமோக்காக நம்ம வக்கீல் வந்துட்டு அவரோட பொண்ணு பேர அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு வந்து ஜெனடிக் டிஸார்டரான பேட்டன் டிசீஸ் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் சொல்றாங்க, "எனக்கு ஆப்போசிட் பார்ட்டியோட பெர்சனல் லைஃப்ல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரு இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி ஹீரோவ வச்சு பிசினஸ முடிச்சுக்க நெறைய பேர் பார்க்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, சோர்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லும்போது, சோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா இத நீங்க டீப்பா நோண்டுனீங்கன்னா, ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸே வந்து பிரச்சனையாகும். நீங்களும் ஹர்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம வக்கீலும், ரிப்போர்ட்டரும் வந்துட்டு அந்த புரொஃபசர் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அப்பதான் வந்து இவர் ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, "நம்மனால இவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாரோ, அதனால வரமாட்டேங்கிறாருன்னு" சொல்லும்போது, "நம்பளால இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஒரு கார் நின்னுட்டு இருந்தத யோசிச்சு பார்க்குறாரு. அங்கிருந்து கட் பண்ணி மறுபடியும் ஜெயில்ல காட்டுறாங்க. ஹீரோவும், வக்கீலும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு வக்கீல் கேட்கிறாரு, "உனக்கும் அந்த புரொஃபசருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு?" சொல்லி கேட்கும்போது, ஹீரோ சொல்றான், "நான் கோமால இருக்கும்போது எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரு. அவ்வளதான் வந்துட்டு எனக்கும் அவருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ன்னு" சொல்லி சொல்லும்போது, அதுக்கு வந்துட்டு வக்கீல் கேட்கிறாரு, "உண்மையிலே ஒண்ணுமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "என்ன நீங்க நாங்க டேட்டிங் பண்றோம்னு நெனச்சுட்டு இருக்கிறீங்களா? அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களான்னு?" சொல்லி கேட்கும்போது, "இல்ல நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்றாரு. அப்ப வந்துட்டு ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி அவரு வந்துட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு நெனச்சாரு. ஆனா அவரு ஒரு ஃபெயிலியர். நான் எப்படி வந்து இந்த கியூர கண்டுபிடிச்சேன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருக்காரு. என்னையும் அவரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவரு ஜஸ்ட் ஒரு ஃபெயிலியர்ன்னு சொல்லும்போது, அவர கான்டாக்ட் பண்ண முடியல. அவரு எங்க இருப்பாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. அவர பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி மின்சோக்கு வந்து ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. இவன் ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு வக்கீலுக்கு தோணிட்டே இருக்கு. அங்கிருந்து கட் பண்ணி நம்ப வக்கீல் வந்து அந்த ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கேட்கறா, "எதனால இந்த கேஸ எடுக்குறீங்க? எதுக்காக நீங்க போராடிக்கிட்டே இருக்கீங்க? மின்சோக்காகவா? நீங்க வந்து எனக்கு புரொஃபஸரா இருக்கும்போது, எனக்கு டீச் பண்ணும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? லாக்கு முன்னாடி மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு மான்ஸ்டருக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஹெல்ப் பண்றேன். பணம் வேணுமா? இல்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, இவரு கத்துறாரு. "அந்த மாரி பண்ண முடிஞ்சிருந்தா நான் எப்பயோ பண்ணியிருப்பேன்." அப்படின்னு சொல்றாரு. எத்தனையோ தடவ இந்த கேஸ எடுக்காமலே இருந்திருக்கலாமோ! அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா, என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இத விட்டா எனக்கு வேற வழியே தெரியல. அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்கிறா, "அவன் குணப்படுத்துவான்னு என்ன நிச்சயம் உங்களுக்கு? ஒரு கொலைகாரன் கிட்ட போய் ஒப்படைக்கிறேன்னு சொல்றீங்களே உங்க பொண்ணன்னு" சொல்லி கேட்கும்போது, இவரு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. இவனுக்கு வாதாடுறதுக்கு பதிலா செத்துரலாம்னு கூட நான் நெறைய டைமு யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி, "நீ கோர்ட்ல வந்து என்ன பீட் பண்ண பாரு. நீ வின் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுவாரு. 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவரு போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவரு பொண்ணோடையும், ஒய்ஃபோடையும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும், ரிப்போர்ட்டரும் பேசிக்கிறாங்க. எப்படி மனுஷங்கலாம் இதெல்லாம் ஏத்துக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது, ரிப்போர்ட்டர் சொல்றாரு, "எதையுமே தான் மனுஷங்க ஏத்துக்கல. போக போக தான் எல்லாத்தையும் ஏத்துக்க பழகிட்டாங்க." அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் சொல்வாரு. அவங்க 2 பேத்தோட கான்வர்சேஷன் அங்கேயே போய்க்கிட்டு இருக்கும். மெடிக்கல் டெமோக்காக ஆள் செலக்ட் பண்றத காமிப்பாங்க. அங்க போய் நம்ம வக்கீல் பேச போவாரு. அந்த ஜட்ஜ் வந்துட்டு எதுவும் சொல்லாம போயிருவாரு. கடைசியில அவரோட பொண்ணோட பேர வந்து செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு, அவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி சாரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவரும் வந்துட்டு அந்த கோர்ட் வாசல்லே உட்கார்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவ வந்து கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்கிற போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு டெத் பெனால்டி குடுங்கன்ட்டு. அவன் ஹீரோ வந்து சாரி கேட்கறான். ஆனா, அவன் மேல என்னென்னத்தையோ தூக்கி அடிக்கிறாங்க. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்துட்டு இவன கார்ட் பண்ணி கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, மெடிக்கல் டெமோக்காக அவன் வந்து அந்த ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள போறான். ஒரு சின்ன பையனாட்டிருக்கு. அவங்க பேரண்ட்ஸும் வெளில நின்னுட்டுருக்காங்க. வக்கீலும், ஹீரோயின் மத்தவங்கலாம் இருக்காங்க. இங்க வந்து நம்ம ரிப்போர்ட்டரும், அசிஸ்டன்ட் பொண்ணும் டிவில பார்த்துட்டு இருக்காங்க. மின்சோவ செலக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ப்ராசிக்யூட்டரோட அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் 2 பேரும் பார்த்துட்டுருக்காங்க. சரி மெடிக்கல் டெமோவ ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வெளியில இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் சொல்றாங்க. இவனும் வந்துட்டு அங்க நின்னுட்டு ஸ்டார்ட் பண்ண போறான். இவன் வந்து இவனோட பிளட்ட வந்து எடுக்குறான். ஒரு சிரிஞ்ச்ல வந்துட்டு இவனோட பிளட்ட எடுத்துட்டு, அத வந்து அந்த சின்ன பையனுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்றான். எல்லாரும் வெளியில உட்காந்து ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஜஸ்ட் வந்துட்டு அந்த பிளட்ட மட்டும் அந்த பையனுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்றான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணிட்டு இங்க நம்ப வக்கீலோட ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. இவங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம ரிப்போர்ட்டருக்கு ஒரு கால் வருது. "ஹலோ யார் பேசுறதுன்னு?" சொல்லி ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தா அது ஸ்பாம் காலுங்கிறான். எல்லாரும் அப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. "கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும்ல" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஹீரோயின காட்டுறாங்க. அவ ட்ரிங்க் பண்ணிட்டே ஒரு கேஸ் ஃபைல பார்க்க போறா. அந்த டிடெக்டிவ் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது. ஹீரோயின அடிச்சுட்டு ஒருத்தன் குதிச்சு போவான்ல, அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது. அது வந்து டேட்டா பேஸ்ல வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லும்போது, இவளும் அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவன் கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலைக்கு வாதாடினது வந்துட்டு இவளோட சீஃப் தான் வாதாடியிருக்காங்க. அதுல வந்து இன்னொருத்தரும் அடிபடாரு. அந்த புரொஃபசரோட பேரும் அடிபடுது. ஏதோ மெடிக்கல் கிரைம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் சொன்னது இவளுக்கு புரியுது. நீங்க இன்னும் அத நோண்டுனீங்கன்னா, ப்ராசிக்யூட்டர் தான் வந்து அஃபெக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சின்ன பையன் வந்து கண்ணு முழிச்சுட்டான். அவங்க அப்பாவும், அம்மாவும் போய் டாக்டர கூப்பிட போறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ்ல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த பையனுக்கு வந்து குணமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அத வந்துட்டு இங்க வக்கீலோட எக்ஸ் ஒய்ஃபும் நியூஸ்ல பார்க்குறாங்க. இங்க வந்து ரிப்போர்ட்டர், வக்கீல், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பொண்ணு 3 பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அங்க கட் பண்ணி ஹீரோவ காமிக்கிறாங்க. அவன் ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு லூசு மாரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு சிரிக்கிறான்னு நமக்கும் புரியல. நம்ப அசிஸ்டன்ட் பொண்ணு யாரோ கதவ தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவ திறக்கிறா. அங்க போய் பார்த்தா ஒரு புது கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன். அவரு வந்துட்டு இந்த சேயும் மெடிக்கல் சென்டரோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. எனக்கு வக்கீல் தான் இந்த சீரிஸோட ஹீரோ மாதிரி தெரியிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவர நெறைய சீரிஸ்ல பார்த்துருக்கேன். இவரோட ஆக்டிங்லாம் பயங்கரமா இருக்கும். எனக்கு இவர ரொம்ப பிடிக்கும். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.